Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 43 கான question number 48. For a reaction, activation energy EA is equal to 0 and the rate constant at 200 Kelvin is 1.6 into 10 to the power 6 per second. The rate constant at 400 Kelvin will be given that gas constant R is equal to 8.314 joule per Kelvin per mole. So, நமக்கு questionல என்னெல்லாம் provide பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். Activation energy which is equal to 0 கொடுத்திருக்காங்க. அடுத்தது rate constant at 200 Kelvin. So, temperature ஒரு temperature கொடுத்திருக்காங்க T1 which is equal to 200 Kelvin. அந்த டெம்பரேச்சருக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. So K1 is equal to 1.6 into 10 to the power 6 per second. The rate constant at 400 Kelvin will be. So அப்போ temperature 2 கொடுத்திருக்காங்க. T2 கொடுத்திருக்காங்க 400 Kelvin ன்னு. நம்மள இந்த 400 Kelvinக்கான ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So K2 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு எப்பவுமே ரெண்டு டெம்பரேச்சர் ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போறோம். So log K2 by K1 is equal to EA by 2.303 into R into T2 minus T1 divided by T1 T2. So இதுதான் ஃபார்முலா. நீங்க லாகுக்கு பதிலா ln போட்டும் எழுதலாம். So log போட்டோம்னா சப்ஸ்டிடியூஷன் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல log K2 நம்ம கண்டுபிடிக்க போறோம். Divided by K1 1.6 into 10 to the power 6 is equal to EA வந்து 0. So இப்ப இந்த இடத்துல இந்த EA ஓட வேல்யூ 0 அப்படின்னா இந்த ஹோல் டேர்மும் என்ன ஆயிடுது நமக்கு 0 ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல log K2 by 1.6 into 10 to the power 6 is equal to 0 ஆகும். இப்போ இந்த log நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சைடு கொண்டு வரோம் அப்படின்னா ஆன்டி லாக் ஆகும். ஆன்டி லாக் ஆஃப் 0 வந்து 1. So அப்ப இந்த இடத்துல இது என்னன்னு கிடைக்கும், K2 by 1.6 into 10 to the power 6 is equal to 1 நமக்கு கிடைக்கும். இப்போ K2 is equal to என்ன வரும், இது இந்த சைடு போச்சு அப்படின்னா 1.6 into 10 to the power 6. So per second. So நம்மளோட ஆன்சர் வந்து 1.6 into 10 to the power 6 per second. So answer option B. சரியா. So EA is equal to 0 அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த டேர்ம் எல்லாமே என்ன ஆயிடுது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா 0வா மாறிடுது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாவே லாக் அடுத்த சைடு கொண்டு போறோம். ஆன்டி லாக் ஆஃப் 0 1ன்னு கிடைக்கும். ஸோ therefore K2 is equal to 1.6 into 10 to the power 6. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.